ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா தாங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஸ்டைலில் வீட்டில் செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் வந்துட்டு சன்னா தால் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 8 ஹவர்ஸ் ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு சோம்பு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் சாப் பண்ணி வச்சுருக்கு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஆனியன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அரைச்சி விழுது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும். ஸோ அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சன்னா ஆட் பண்ணிட்டு 2 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய் இது சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இது செம்ம டேஸ்ட்டாக வரும், அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இது பூரி சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எகைன் நீங்கள் செய்வீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி